அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம். பாமகவின் வன்னியர் சங்க மாநாட்டில் திருமாவளவனுக்கு பேனர். பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் வரும் மே மாதம் 11ஆம் தேதி சித்திரை முழுநிலவு திருவிழா என்ற பெயரில் மிகப்பெரிய மாநாட்டை ஏற்பாடு செய்கிறார்கள். சுமார் 12 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த மாநாட்டை பாட்டாளி மக்கள் கட்சி வன்னியர் சங்கம் இணைந்து நடத்துகிறார்கள். 12 ஆண்டுகளுக்கு முன்பு இதே மாநாட்டில் ஒரு சில வன்முறை வெறியாட்டங்கள் நிகழ்ந்ததால் அப்பொழுதைய முதலமைச்சராக இருந்த செல்வி ஜெயலலிதா அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியினர் மீதும் அக்கட்சியின் நிறுவன தலைவர் ராமதாஸின் மீதும் பல்வேறு வழக்குகளை பதிவு செய்திருந்தார். அதனால் தொடர்ந்து இந்த மாநாடு தடைபட்டு போனது. தற்பொழுது மீண்டும் இந்த மாநாட்டை கையில் எடுத்துள்ளார் அக்கட்சியின் நிறுவன தலைவரான திரு ராமதாஸ் அவர்கள். இந்த மாநாடு வன்னியர்களுக்கான மாநாடு மட்டும் இல்லை, தமிழகத்தில் உள்ள அனைத்து சகோதர சகோதரிகளும் பங்கு பெற வேண்டும், அனைத்து சமூகத்திற்குமான மாநாடு என அழைப்பு விடுத்திருந்தார். மேலும் வன்னியர் சங்க மாநாட்டை அன்புமணி ராமதாஸ் தலைமையில் நடத்தும் பாட்டாளி மக்கள் கட்சியினர் இந்த வன்னியர் சங்க மாநாட்டிற்கு அனைத்து சமூக தலைவர்களையும் அழைக்க வேண்டும் என நேரடியாக அவர்கள் கட்சியை சார்ந்த முக்கிய பிரமுகர்களிடம் அழைப்பிதழை கொடுத்து அனுப்பி வைத்திருந்தார். இந்த அழைப்பிதழ் திருமாவளவனுக்கும் அளிக்கப்பட்டிருந்தது. மேலும் ஒவ்வொரு கட்சியின் தலைவருக்கும் அழைக்கப்பட்டிருந்தது. அனைத்து கட்சியினரும் கலந்து கொண்டு இந்த மாநாட்டை சிறப்பிக்க வேண்டும் என ராமதாஸ் தலைமையில் அழைப்பும் விடுக்கப்பட்டிருந்தது. மேலும் பாட்டாளி மக்கள் கட்சியும் திருமாவளவனினுடைய விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் நெடுநாள் பகை இருந்தது. ஒரு காலத்தில் இரு கட்சியும் ஒருங்கிணைந்து தேர்தலில் போட்டியிட்டது. கலைஞர் தலைமையிலான கூட்டணியில் இணைந்து மிக சிறப்பாக பணியாற்றினார்கள். மேலும் ராமதாஸுக்கும் திருமாவளவனுக்கும் மிக நெருக்கமான உறவு இருந்தது. ஈழ விடுதலை போராட்டத்தின் பொழுது திருமாவளவன் அவர்கள் மறைமலை நகரில் உண்ணாவிரதம் இருந்தார். அப்பொழுது யார் சொல்லியும் உண்ணாவிரதத்தை நடத்தாத திருமாவளவன் அவர்கள் ராமதாஸ் நேரடியாக சென்று அவர் பேசிய பின்பு நிறுத்தினார். அந்த அளவிற்கு நெருக்கமான உறவு இருந்தது. ராமதாஸுக்கு தமிழ் குடித்தாங்கி என்ற பட்டத்தையும் அளித்திருந்தார் திருமாவளவன். இப்படி நெருக்கமாக இருந்தவர்கள் தருமபுரி கலவரத்திற்கு பின்பு எதிரும் புதிருமாக மாறினார்கள். தமிழகத்தில் உள்ள அனைத்து சாதி சங்கங்களையும் திருமாவளவனுக்கு எதிராகவும் பட்டியலின மக்களுக்கும் எதிராகவும் திசை திருப்பினார் ராமதாஸ் அவர்கள். அது முதல் இன்று வரையிலும் வெவ்வேறு திசையில் இரு கட்சிகளும் பயணித்து வருகிறது. தற்பொழுது சில நாட்களாக பாட்டாளி மக்கள் கட்சி திருமாவளவனோடு நெருக்கம் காட்டி வருகிறது. குறிப்பாக ஒவ்வொரு ஆண்டும் பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் நிழல் நிதி அறிக்கை வெளியிடப்படும். இந்த அறிக்கையின் நகல் ஒவ்வொரு கட்சி தலைவருக்கும் அளிக்கப்படும். இத்தனை காலமாக திருமாவளவனுக்கு அளிக்காத பாட்டாளி மக்கள் கட்சி இந்த முறை தங்களது கட்சியின் முக்கிய நிர்வாகிகளை அனுப்பி திருமாவளவனிடம் அளிக்க செய்திருந்தார் ராமதாஸ் அவர்கள். இதேபோன்று மாநாட்டிற்கும் நேரில் சென்று அழைப்பு விடுத்திருந்தார்கள். ஆனால் திருமாவளவன் கலந்து கொள்வாரா இல்லையா என்பது அடுத்த ஒரு விடயம். ஆனால் அனைத்து செய்தி ஊடகங்களிலும் பத்திரிகைகளிலும் வன்னியர் சங்க மாநாட்டில் கலந்து கொள்கிறார் திருமாவளவன், திமுக கூட்டணிக்கு பாட்டாளி மக்கள் கட்சி வருகிறது என்ற செய்திகள் வெளியாகி இருந்தது. இதை மெய்ப்பிக்கும் வகையில் மாமல்லபுரத்தில் சித்திரை முழுநிலவு மாநாடு நடைபெறக்கூடிய இடத்தில் திருமாவளவனுக்கு வன்னியர் சங்கத்தின் சார்பில் பேனர் வைக்கப்பட்டுள்ளதுதான் மிகப்பெரிய அதிர்ச்சியையும் ஆச்சரியத்தையும் ஏற்படுத்தி உள்ளது. எதிரும் புதிருமாக இருப்பவர்களுக்கு எப்படி பேனர் வைக்கிறார்கள் என்ற கேள்வியும் எழுகிறது. இது உண்மையா என்றால் ஆம் என்றுதான் பலரும் கூறி வருகிறார்கள். திருமாவளவனுக்கு பாட்டாளி மக்கள் கட்சி வன்னியர் சங்கம் நடத்தும் மாநாட்டில் பேனர் வைக்கப்பட்டுள்ளது. இது எதற்காக என விசாரித்த போது திமுக கூட்டணிக்கு செல்ல பாட்டாளி மக்கள் கட்சி தொடர்ந்து முயற்சித்து வருகிறது. பாட்டாளி மக்கள் கட்சி திமுக கூட்டணிக்கு வந்தால் நான் வெளியேறி விடுவேன் என பகிரங்கமாகவே கூறி வருகிறார் திருமாவளவன் அவர்கள். இதை ஒருமுறை கூறவில்லை, கடந்த ஒரு மாதமாக கூறி வருகிறார். எப்பொழுதும் சாதிய அரசியலுக்கும் மத அரசியலுக்கும் எதிராக நிற்பவன் திருமாவளவன். அதுபோன்ற ஒரு சூழ்நிலை வந்தால் நாங்கள் ஒருபோதும் பாரதிய ஜனதா கட்சி மற்றும் பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கின்ற கூட்டணியில் அங்கம் வகிக்க மாட்டோம். அதுபோன்ற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டால் அந்த கூட்டணியிலிருந்து வெளியேறுவோம், அதற்காக என்ன விலை கொடுத்தாலும் பரவாயில்லை என அறிவிப்பு வெளியிட்டிருந்தார். மேலும் நேற்று கூட சிதம்பரத்தில் தேர்தல் அங்கீகார விழாவில் பேசிய திருமாவளவன் அவர்கள் இதனை மீண்டும் தெளிவுபடுத்தி இருந்தார். இதுபோன்ற சூழ்நிலையில் வன்னியர் முழுநிலவு திருவிழா மாநாட்டிற்கு திருமாவளவன் கலந்து கொள்ள மாட்டார் என திருமாவளவன் நேரடியாகவே அறிவித்து விட்டார். நன்றி.